பொள்ளாச்சியில கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு. அந்த கூட்டத்தை அவரு அரசாங்க மேடை மாதிரி பேசினாரா? அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா? அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர். இப்போ தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தேதி சொல்லிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு சொல்லிச்சா? பிரதமர் மோடி அவர்களோட பயண திட்டத்தை பாருங்க. குஜராத்துக்கு போறாரு, அன்று மாலை மத்திய பிரதேசம் வராரு, அடுத்த நாள் காலையில கேரளா வராரு. நாங்க இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களை நீங்க ஒரு நாள் காலையில திருச்சி போங்க, மத்தியானம் திருநெல்வேலி போங்க, அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க, யாராவது தடுத்தாங்களா? நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு விமர்சனத்துக்கு பேசுறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய பொதுக்கூட்டம் போலவே பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கு. அதனால அது ப்ரீபெய்டா தெரிஞ்சனால பண்றாங்கன்ற பொதுவான குற்றச்சாட்டு. நான் அப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா, பொள்ளாச்சியில கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு. நீங்களும் தானே இருந்தீங்க, பாத்தீங்க. பொள்ளாச்சியில நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு. அந்த கூட்டத்தை அவரு அரசாங்க மேடை மாதிரி பேசினாரா? அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா? அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர். இப்போ தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தேதி சொல்லிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு சொல்லிச்சா? ஏங்க நாங்க கேக்குறோம், பொதுக்கூட்டம் யாராவது அரசியல் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லிச்சா? நாங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை, திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரை வெற்றிகரமாக இருந்தது. பிரதமர் மோடி அவர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தணும். அதுக்கப்புறம் அவரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களோட பயண திட்டத்தை பாருங்க. குஜராத்துக்கு போறாரு, அன்று மாலை மத்திய பிரதேசம் வராரு, அடுத்த நாள் காலையில கேரளா வராரு. நாங்க இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களை நீங்க ஒரு நாள் காலையில திருச்சி போங்க, மத்தியானம் திருநெல்வேலி போங்க, அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க, யாராவது தடுத்தாங்களா? பண்ணிருக்கலாமே. நீங்க பண்ணல அப்படிங்கறதுக்காக நாங்க பண்ணோம், ஐயோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்களா? இதுக்கு முன்னாடி பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்ததை விட ரீசன்ட் டைம்ஸ்ல அதிக டைம் வந்ததுனால கரெக்ட். அதனாலதான் சொல்றேன், ரீசன்ட் டைம்ஸ்ல வந்திருக்காருன்னு சொன்னா, கட்சி நிகழ்ச்சிக்கு 50% வந்திருக்காருன்னா 50% அவரு 50% கூட இல்லைங்க, கிட்டத்தட்ட கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு பாக்குறது 30 தான் வரும். 70% தமிழகத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு. தூத்துக்குடிக்கு எதுக்கு போனாரு? இதுவரைக்கும் இல்ல, தென் தமிழகத்துல ஒரு புதிய ஏவுகணை தளத்தை அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு. திருச்சிக்கு போறாரு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடைச்சிருக்கு. சென்னைக்கு வந்தாரு, புதிதாக சாலைகள், பாலங்கள், புதிய வீடுகள், இந்த திட்டம். அப்போ பிரதமரை 2 முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன் நேர்ல போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டாரு? செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சு வாங்க, தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க, கூப்பிட்டது நீங்க தாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? யாரு? இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கறதான் வரும். இது 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 என்ன மாதிரி ஒரு பேச்சு? அது அரசியல் ரீதியா உங்களை விமர்சனத்தை வைங்க. மாநில தலைவர் மீது, அதிலையும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை நான் அது உங்ககிட்ட சொல்றேங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல கூட ஒரு சில ஊடகங்கள் உள்நோக்கத்தோட அவர் மேல விமர்சனம் வைக்கிறத பாக்குறோம். ஏதோ ஒரு குறிவைத்து அவரை தரக்குறைவா விமர்சனம் பண்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் அதிகமா இப்ப பார்க்க முடியுது.